வணக்கம். இன்றைக்கி May 9th Thursday. டைம் வந்து ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. காலையில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ இது நம்ம பீனல் கிராஃபு. ஸோ அரௌண்ட் 70,000க்கு 60,000 to 70,000 ட்ராவல் ஆகினதுக்கு. கேபிட்டல் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம போட்டது 1 lakh. 90,000 கேபிட்டல் ப்ளஸ் 10,000க்கு வந்து நம்ம ரிஸ்க்கு போட்டோம். ஸோ செப்டம்பர் மிட்லேருந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம் இதை, இந்த அக்கௌண்ட்டை லைவில். இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய அக்கௌண்ட்டில் நான் வந்து இது லைவில் ரன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டலாக வந்து 66,135 வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் வந்து நமக்கு 8.12% வந்து நமக்கு மாதத்துக்கு வந்து இருக்குது. மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, 11.78 தான். 15,000 மேக்ஸிமம் லாஸ் போயிருக்கு. அது தொடர்ந்து ஒரு 3-4 நாளில். ஸோ அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகி நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. இது வந்து இந்த 15,000ன்றது ப்ராஃபிட்லேருந்து போனாலும் அது அப்படி தான் கேல்குலேட் பண்ணும். கேபிட்டல் உடஞ்சி தான் கணக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து 1 lakh போட்டு இருக்கோம், ஒரு 1,15,000 நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அந்த ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகி 1 lakhக்கு போச்சுனாலும் அதுதான் ட்ரா டவுன் ஆகுது கன்சிடர் பண்ணும். ஸோ அந்த 15,000 ட்ரா டவுனாக கேல்குலேட் பண்ணும். இதனால இது கேபிட்டல் குறையுது அப்படின்றது கிடையாது. ஸோ செப்டம்பர் மிடில் வந்து ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மட்டும் 122 ட்ரேடு இருக்கும், மற்ற எல்லாத்துலேயும் வந்து 200க்கு மேலே இருக்கும் ட்ரேடு. ஸோ செப்டம்பர் மிட்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம். இது வரைக்கும் எல்லா மாதமுமே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்டாண்டர்டாக. நவம்பர் மாதம் மட்டும் ஒரு 2,000 லாஸ் இருக்குது, மற்ற எல்லா மாதமும் க்ரீன் தான். மே மாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிக்குது, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நாள் லாஸு, அடுத்த நாள் ப்ராஃபிட்டு, அதுக்கு அடுத்த நாள் லாஸு, நேற்று ப்ராஃபிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 2,000 இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1,000 rupees வந்து நம்ம இந்த மாதத்துக்கு நேற்று வரைக்கும் நம்ம லாஸில் இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி போகுது இந்த மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பீக்கில் இருக்கும்போது மார்க்கெட் பெருசாக டவுனும் ஆகாது, பெருசாக மேலேயும் போகாது. அப்போ என்ன ஆகும், அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து ஸ்டாப் லாஸோ இல்லை மினிமம் லாஸ் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அந்த டைம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மார்க்கெட்டோட தன்மை அப்படி தான். ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி தான் இருக்கணும், ஏன்னா அதை விடவும் முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம், நம்மளோட மார்னிங் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஒரு 1,20,221. இதுதான் வந்து நம்ம மார்னிங் வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்துச்சு. நான் இந்த 20,000 வித்ரா பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா எப்போலாம் ப்ராஃபிட் வருதோ அப்போ நான் வித்ரா பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம், நான் எல்லா ப்ராஃபிட்டையும் வித்ரா பண்ணிட்டேன். ஸோ இதையுமே நான் வித்ரா பண்ணலான்னு இருக்கேன். நான் பண்ணுற அன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ஸோ 1,20,000 இருக்குது கேபிட்டல். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1,700 வந்து நமக்கு ப்ராஃபிட் ரன் இருக்குது. ஸோ 1,700 to 1,750 இந்த ரேஞ்சில் வந்து இன்றைக்கான ப்ராஃபிட் ரன் இருக்குது. டைம் 11:18 ஆகுது. தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு. இந்த புதுசாக சேனலுக்கு வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் வந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு நீங்கள் பர்சனலாகவும் கேட்கலாம். என்னோடய மொபைல் நம்பர் இந்த எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை, இந்த ஸ்ட்ராட்டஜியை வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. டைம் 2:30. நமக்கு வந்து ஒரு 2,150 வந்து ப்ராஃபிட் போயிடும். டைம் வந்து 3 o'clock ஆகிடுச்சு. நம்ம பொசிஷன்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு. பார்க்குறோம் இன்றைக்கி வந்து நமக்கு 2,490 வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. காலையில் பார்த்த மாதிரி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 1,025 இருந்துச்சு. 1,025 இருந்துச்சு மே மந்த்துக்கு. இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு 2,500 ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 1,500 வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் இந்த மாதத்துக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஸோ என்ன ஒன்றா, நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட் வந்து ஒரு நாள் லாஸ் வந்து ஒரு நாள் ப்ராஃபிட் ஆகும்போது நம்ம வந்து இமோஷனல் டிசிஷன்ஸ் அதிகமாக எடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாம், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பண்ணலாம், குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செகண்ட் தாட் வரும். ஸோ அந்த தாட் எதுவுமே வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேணால், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு லாஸ் வந்துச்சு,
அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் லாஸ் வந்துச்சு. அந்த லாஸ் ரெக்கவர் ஆச்சு. இப்போ இன்றைக்கி ஓவரால் நம்ம வந்து ஒரு 1.5% இப்போ நம்ம வந்து மந்த்லி ப்ராஃபிட் இந்த மந்த்துக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ அப்படின்னும்போது நம்ம வந்து எந்த மாதிரி பேனிக்கும் நம்ம ஆக தேவையில்லை. இப்போ நம்ம மேனுவலாக ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு நாள் லாஸ் ஆகும், அடுத்த நாள் நிறைய ப்ராஃபிட் வரும். அப்படியே டார்கெட் கிட்ட வந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம், ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்தாலும் க்ளோஸ் பண்ண மாட்டோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த லாஸ் என்ன ஆகிடும், பெருசாகிடும். லாஸ் பெருசாகிடுச்சு அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். எப்போ வந்து பெரிய லாஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் எடுத்து அதை கவர் பண்ணணும். அந்த கவர் பண்ண முடியலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நமக்கு லாஸ் வந்து அக்குமுலேட் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி லாஸ் அக்குமுலேட் ஆக நமக்கு வந்து எமோஷனலாக நம்ம வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடுவோம். தப்பான டெசிஷன்ஸ் எடுத்து ட்ரேடிங் வந்து ஒரு தப்பான பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு மந்த்லி 8% வந்து நமக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கொடுத்துன்னு இருக்குது லாஸ்ட் 7 மாதத்தில் இந்த அக்கௌண்ட்டில். இதுக்கு முன்னாடி நான் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் 1 year பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட். அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு 4 to 5% வந்து எனக்கு மந்த்லி ப்ராஃபிட் வந்து தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் இது பிஸ்னஸ்க்காக கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் சேஞ்ச் பண்ணி இதில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னு சொல்கிறேன். நீங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் ட்ரேடிங்கில்.